الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد إنك لعلى خلق عظيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, சமூகம் தந்திருக்கக்கூடிய நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்ஹம்துலில்லாஹ் மிக்க ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமான செய்திகளை கேட்பதற்கும் அதிலே பங்கு கொள்வதற்கு வந்திருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் தஆலா இருவரகத்திலும் சிறந்த நற்கூலியையும் பகரத்தையும் தந்தருள்வானாக. அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட பரிசுத்தமான நல் அடியார்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுவின் மேலான திருப்தியை நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்றார்களே, அந்த நல்லோர்களிலே, உத்தமர்களிலே, வலிமார்களில், நாதாக்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்களுக்கு விழா எடுக்கப்படுகிறது, எத்தனையோ பேரை பற்றி இந்த உலகத்திலே சொல்லி காட்டப்படுகிறது. உலகத்தில் எத்தனை தலைவர்களுக்கு விழா எடுக்கப்படுகிறதோ அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் விழுந்து விடாமல் இருப்பதற்காக. பல தலைவர்களுக்கு எடுக்கப்படக்கூடிய விழாவின் நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர்களை பற்றி சொல்லப்படாவிட்டால் அவர்கள் விழுந்து விடுவார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் விழா எடுக்கிறோம், நாம் விழுந்து விடாமல் இருப்பதற்காக. பெருமக்களே, وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ, நாயகமே உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் அல்லாஹ் சொன்னான். இன்னும் நாம ஏதாவது சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மகத்துவமும் அந்தஸ்தும் உயர்வும் மேன்மையும் ஏற்பட போவதில்லை. அதற்கு சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களே, லம்மல் இலாஹு சுமன் நபி மஅஸ்மினி இஸ் قال في الخمس المؤذن أشهد. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருநாமத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தோடு சேர்த்து விட்டான் எல்லா நிலைகளிலும். எப்பொழுதெல்லாம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுகிறதோ அதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டாக வேண்டும். திருமக்களே, உலகத்திலே எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட துறையிலே விஷயங்களிலே ஞானமுள்ள தாங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். நேரத்தினுடைய மாறுபாட்டின் காரணத்தினால் உலகத்தில் பாங்கு இகாமத்து ஏதாவது ஒரு நேரத்தில் சொல்லப்படாத இடம் இல்லை. எப்பொழுதெல்லாம் ரப்பினுடைய திருநாமம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படுகிறதோ அதை தொடர்ந்து அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டாக வேண்டும். அது சொல்லப்படலைன்னா பாங்கு கூடாது. யாருடைய பெயரையும் தொழுகையில் சேர்த்தால் தொழுகை கூடாது. ஆனால் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சொல்லலன்னா தொழுகை கூடாது. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்தும் மரியாதையும் கண்ணியமும் அவ்வளவு பெருமக்கள். எனவே உத்தமமான நம்முடைய நாயகத்தை பற்றி நாம் பேசுகிறோம்னு சொன்னா அதன் காரணத்தினால் நமக்கு உயர்வை தவிர அவர்களுக்கு உயர்வை. மா இன் மதஹ்து மகாலதன் மா இன் மதஹ்து முஹம்மதன் பிமகாலதி வலா மா இன் மதஹ்து சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர்களில் ஒருவர் அவர்கள் சொல்வார்கள், மா இன் மதஹ்து முஹம்மதன் பிமகாலதி வலாகின் மதஹ்து மகாலதி பிமுஹம்மதி. என்னுடைய வார்த்தையை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நான் புகழ் சேர்க்கவில்லை, அவர்களை பற்றி பேசுகின்ற காரணத்தினால் என் வார்த்தை புகழை பெறுகிறதுன்னு சொன்னார். அவங்களை பற்றி பேசுறதுனால நாம் புகழ் பெறுகிறோம், அவர்களை பற்றி நினைப்பதினால் நாம் கண்ணியம் பெறுகிறோம். அது யதார்த்தமானது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு தோழர் சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் சொல்லி காட்டப்பட்டது. பெருமக்களே, உத்தமமான நம் நாயகத்தினுடைய வரலாறு சம்பந்தமாக சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பரிமாறிக்கொள்வது, அதை பற்றி விளங்கிக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கிபி 571 ஆண்டு ஏப்ரல் மாதம் 22 நாள் ரபீஉல் அவ்வல் பிறை 12 இந்த உலகத்தில் அவதரித்தார். கிபி 571 ஏப்ரல் மாதம் 22 நாள் ரபீஉல் அவ்வல் பிறை 12 இந்த உலகத்தில் அவதரித்தார். இன்று 2007. 571 கழிச்சோம்னா 1436. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அவதரித்து 1436 வருடங்கள். ஹிஜ்ரி கணக்குப்படி கொஞ்சம் கூடும். திருமக்களே, இந்த உலகத்தில் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவருடைய மகத்துவத்தை பற்றி, அவருடைய கண்ணியத்தை பற்றி உலகமாந்தருக்கும் மற்றவர்களுக்கும் புரிய வைப்பதற்காக அல்லாஹு தஆலா சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தான். ஆலமுல் அர்வாஹிலே அல்லாஹு தஆலா ஒப்பந்தம் எடுத்தான். நம்முடைய இஸ்லாமிய சித்தாந்தத்தின்படி உலகம் என்பது நாம் வாழக்கூடிய இந்த ஒரு உலகம் மாத்திரம் அல்ல, உலகம் மொத்தம் 4. குர்ஆன் சொல்லுது. இஸ்லாமிய கொள்கையின்படி உலகங்கள் மொத்தம் 4. ஆலமுல் அர்வாஹ் என்று ஒரு உலகம் இருந்தது, ஆன்மாக்களின் உலகம். நமக்கு ஒண்ணு அப்படி தெரியலையே, இருக்கு எங்க இருந்துச்சு. நாம சின்ன பிள்ளையா இருந்தது கூட நமக்கு தெரியத்தான் இல்லை. நாம தவிழ்ந்துகிட்டு இருந்தோம், சின்ன பிள்ளையா இருந்து சில விதமான சேட்டைகள் செய்தோம், அது கூட நமக்கு தெரியத்தான் இல்லை. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், ஆலமுல் அர்வாஹில யாருக்கு பக்கத்துல நம்ம நின்னமோ இந்த உலகத்துல அவங்களுடைய நேசம் அதிகமா இருக்குமா. அப்படி ஆன்மாக்களின் ஒரு உலகம் இருந்தது. அதை பற்றி விரிவாக ஆயத்திலே ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த நோக்கம் அல்ல. உலகங்கள் மொத்தம் 4. ஆலமுல் அர்வாஹ் ஒரு உலகம் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஆலமுல் அஜ்சாம் என்ற இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த உலகத்துல அமார் உம்மத்தி மாபைன 60 வ 70, என் உம்மத்துமார்களில் பெரும்பாலானவர்களின் வயது 60க்கும் 70க்கும் மத்தியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சங்கைக்குரிய நம்முடைய பெங்களூர் அபுசோதற்கு அவங்கள்ட்ட ஒரு தடவை 74 வயசா இருக்கும்போது அது கேட்டாங்களாம், அது உங்களுக்கு வயசு எத்தனை? லாபத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. லாபத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்குது. 60க்கும் 70க்கும் மத்தியிலேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. 2வது உலகம் இந்த உலகம். இதுக்கு அடுத்த ஒரு உலகம் இருக்குது, பர்ஸக் என்ற ஒரு உலகம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வமின் வராஇஹிம் பர்ஸகுன். இந்த உலகத்திற்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது, அது ஆனவுல் பர்ஸக், தடை உலகம். அங்கிருந்து இங்க வர முடியாது. ஆனா பேசி வச்சா வரலாமா? அது என்ன, பேசி வச்சா எங்க வரலாம்? பேசி வச்சா எங்கேயும் வர முடியாது. சில ரகசியங்களை சொல்லலாமா? 2 பேர் பேசி வச்சிருந்தாங்கன்னு வைங்க, யார் முந்தி போறோமோ அங்க உள்ள ஹால் அஹ்வால் எப்படி இருக்குது நீங்க வந்து சொல்லணும். நான் முந்தி போயிட்டா யாரா அப்படி பேசி வைப்பாங்களா? சஹாபிகள்ல சில பேர் அப்படி பேசி வச்சிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான வரலாறுகள் எல்லாம் பின்னால் நம்ம சொல்லுவோம் தேவைப்பட்டா. அப்படி ஒரு உலகம் பராஇஹிம் பர்ஸகுன், பர்ஸக் என்ற ஒரு உலகம். அதுக்கு அடுத்து ஆலமுல் பஅத், எழுப்பப்படக்கூடிய உலகம். உலகம் என்பது இந்த 4 வகையாக இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், நம்போது நம்ம மீது அவசியமான ஒன்று. இஸ்லாமிய சித்தாந்தத்தின்படி இந்த உலகங்கள் 4. அதுல ஆலமுல் அர்வாஹ் என்ற அந்த ஆன்மாக்களின் உலகத்திலே அல்லாஹ் தஆலா சில ஒப்பந்தங்களை எடுத்தான். பொதுவாக எல்லா ஆத்மாக்களையும் ஒன்று கூட்டி அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்டான். எல்லா ஆன்மாக்களும் பலா, ஆம் ரப்பே நீதான் எங்களுடைய எஜமானன், நீதான் எங்களுடைய ரப்பு என்று சொன்னது, ஒப்புக்கொண்டது நல்லா சொன்ன. அந்த ஒப்பந்தத்தை நினைவுபடுத்துவதற்கு வந்தவர்கள் தான் சங்கைக்குரிய நபிமார்கள். எல்லோரையும் வைத்து அல்லாஹு தஆலா ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். அதுக்கு அடுத்து அல்லாஹு தஆலா வேதக்காரர்களை வைத்து ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். அதுவும் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஹதீஸிலேயும் இருக்கிறது. வேதக்காரர்களை வைத்து ஒரு ஒப்பந்தம். அதற்கு அடுத்து நபிமார்களை மாத்திரம் வைத்து ஒரு ஒப்பந்தம். வயிது அகதல்லாஹு மீசாகன் நபியீன், எல்லா நபிமார்களிடத்திலையும் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வந்தால், ثم جاءكم رسول مصدق لما معكم,
நீங்கள் கொண்டு வந்த தீனை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய திருநபி அவர்கள் இந்த உலகத்தில் வரும் பொழுது அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களின் உதவியாளராக நீங்கள் மாறிவிட வேண்டும். நபிமார்களுக்கு ஒப்பந்தம். நபிமார்களின் நிறைவாக இந்த உலகத்தில் வந்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலின் மகத்துவத்தை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை எல்லா நபிமார்களுடைய கல்விலையும் அல்லாஹ் பதிய வைத்தான். இந்த உலகத்தில் அவர்களுடைய தீன் வெளிப்படுகின்ற நேரத்திலே, நிறைவாக்கப்படுகின்ற நேரத்தில் எல்லா மார்க்கத்தினுடைய காரியங்களும் அது மன்சூஹாக ஆக்கப்பட்டது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் கான மூஸா ஹய்யன் மா வஸிஅஹு இல்ல திபாஇ. இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தால் கூட என் உம்மத்தாகத்தான் வாழ வேண்டும், என் உம்மத்தாகத்தான் வாழ வேண்டும். அப்ப அவங்க மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா வருவாங்க. அப்ப அவங்க நபியா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அவங்க நபிதான். ஒரு ஊருக்கு கவர்னர் இருக்கிறாங்க, ஒரு மாநிலத்துல கவர்னரா இருக்கிறாங்கன்னா இன்னொரு மாநிலத்துக்கு போனா அங்க உள்ள சட்டத்தின் பிரகாரம் நடந்துக்கிறாங்க. அவங்க கவர்னர் தான், அங்க கவர்னர். ஆனா இங்க வரும்பொழுது இங்க உள்ள சட்டத்தின்படிதான் நடக்கும். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத் இந்த உலகத்தில் நடைமுறையில் இருக்கும் பொழுது அவர்கள் வருவார்கள் என்று சொன்னால் திருநபியினுடைய ஷரியத்தை தான் உலகத்தில் செயல்படுத்துவார். ஆக நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் எடுத்தான். அந்த ஒப்பந்தத்தினுடைய விசேஷ தன்மை என்ன? இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களின் உதவியாளராக மாறிவிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால், இந்த உலகத்தில் அவதரிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய கண்ணியத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினான் என்பதை பார்க்கிறோம். வேதக்காரர்கள் முன் வேதங்களிலே அல்லாஹ் சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி. முன் வேதங்களில் அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். எந்த அளவுக்குன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த வேதக்காரர்கள் இந்த உலகத்தில் அவங்க அவதரிப்பதற்கு முன்னாலே அந்த குஃபார்களிடத்துல சொல்லுவாங்களாம், சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு நேரம் வரப்போகுது, இந்த உலகத்துல ஒரு நபி நிறைவாக வரப்போறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்களோட சேர்ந்து உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னாங்க. யார் இந்த உலகத்தில் இறைவனை நிராகரித்து வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட மக்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை கொண்டு இவர்கள் பெருமை தேடிக் கொண்டிருந்தார்கள். அப்படி வரும் பொழுது எங்களுக்கு தான் வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு கைசெய்த என்னன்னு சொன்னா, அப்படி வரும் பொழுது யார் இந்த உலகத்தில் சுபசோபனம் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவர்களில் பெரும்பாலானவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்கவில்லை என்பதை பார்க்கிறோம். அது சம்பந்தமான சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா பலவிதமான ஏற்பாடுகளை செய்து வைத்தான். வேதக்காரர்கள் வழியாக உலகத்தில் சொல்லப்பட்டுக் கொண்டே இருந்தது. ஆனா எப்போன்னு தெரியல. சல்மத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, எல்லாரும் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக்காங்க, நமக்கு அந்த நமக்கு அதனால கூலி கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன வார்த்தை தானே சஹாபி. அவங்க பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி. சையதுனா சல்மத் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். அந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல பனு அப்துல் அஷ்ஹல் என்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஒரு யூத மத அறிஞர், அவர் எங்களை எல்லாம் கூட்டி வச்சு எங்களுக்கு ஒரு பயான் செய்தார். கியாமத்தை பத்தி சொன்னார். நாம வாழ்ற இந்த ஒரு உலகம் மாத்திரம் அல்ல, இதுக்கு பிறகு ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு கியாமத்தை பத்தி சொன்னாரு. எழுப்பப்படக்கூடியதை பற்றி சொன்னார், ஹிசாபை பற்றி சொன்னார், சொர்க்கத்தை பற்றி சொன்னார், நரகத்தை பற்றி சொன்னார். இப்படி எல்லாம் கேள்விப்படலையே. உலகம்னா இந்த ஒரு உலகம் தான், வாழ்க்கைன்னா இந்த ஒரு வாழ்க்கை தான். நமூத்து வனஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர். பிறக்கிறோம், மௌத்தாகிறோம், காலத்தின் கோலம், நாம் அழிந்து விடுகிறோம், இந்த உலகத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்றுதானே கருதி கொண்டிருக்கிறோம். நீங்க ஏதோ சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, ஹிசாப் இருக்குது, எழுப்பப்படுவோம், மீண்டும் ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் நிலையான உலகம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, புதுசா ஒரு செய்தியை சொல்றீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம்னு நாங்க எல்லாம் கேட்டோம். மாதிரி ஆதாரம் கேட்டிருக்கிறாங்க. ஆதாரம் என்னன்னு கேட்டோம். அப்ப அவங்க உடனே சொன்னாங்க, அந்த சல்மத் இப்னுல் அக்வர் எல்லாம் சொல்கிறார்கள், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், அப்படி இருக்கும் பொழுது நாங்க இது என்ன ஆதாரம் கேட்டோம். உடனே அப்படி கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், நபியுன் மப்ஊஸும் மின் ஹாதிஹில் பிலாத். இதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நகரத்திலிருந்து சமீபத்திலே அல்லாஹ்வினால் அனுப்பப்படக்கூடிய ஒரு நபி வர இருக்கிறார், அது ஆதாரம்.
எப்பங்க வர போறாங்க? திரும்ப எல்லாரும் கேட்கிறாங்க, எப்ப அவங்க வர போறாங்க நீங்க சொல்றீங்களேன்னு சொன்னாங்க. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், அந்த யூத மத அறிஞர் சொல்கிறார், சிறுபிள்ளையான செய்தினா சல்மத்து பிறல் அக்வா அவர்களை சுட்டி காட்டி சொல்றாங்க, இந்த பையன் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பருவம் வருகின்ற நேரத்தில் இந்த உலகத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள். இந்த சின்ன பையன் அவர் விளக்கமுள்ள ஒரு நபராக ஆகிவிடக்கூடிய அந்த கட்டத்தில் அந்த நபி அவர்கள் வந்து விடுவார் என்று சொன்னார். சொன்னதை போல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிறந்தார்கள். நாங்க எல்லாரும் ஈமான் கொண்டு அவர் தான் ஈமான் கொள்ளல சொன்னார். கூட்டமா போய் கேட்டான், என்னங்க நீங்க தான் எல்லா பயானையும் செய்வீங்க, அதுக்கு ஆதாரம் எல்லாம் சொன்னீங்க, நீங்க ஈமான் கொள்ளலையே, என்ன விஷயம்? நீங்க சொன்ன மாதிரி எல்லா அடையாளங்களை கொண்டு அவங்க சொல்றாங்களே என்று நாங்கள் கேட்டோம். சரிதான், ஆனா நான் நினைச்ச ஆள் இல்லைன்னு சொன்னாங்களாம். சரி, இதை ஒன்று சொல்லணும் இல்லையா? சில சாக்கு போக்குகளை சொல்லணும், மனசுக்கு பிடிக்காட்டா சில சாக்கு போக்குகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, மனசுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல நீங்க சாக்கு போக்கு சொல்ல. இந்த குர்ஆன் அரபுலகத்தினுடைய 2 தலைவர்களில் ஒருவருக்கு இறங்கி இருந்தா நாங்க எல்லாரும் ஈமான் கொண்டிருப்போம் சொன்னாங்களாம் அன்றைய மக்காவினுடைய குஃபார்கள். லௌலா நுஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கரியத்தைன் யஸீம். இந்த அரபுலகத்திலே உள்ள இருவரும் தலைவர்களில் ஒரு ஆளுக்கு இந்த குர்ஆன் இறங்கி இருந்தா நாங்க அப்படியே ஈமான் கொண்டிருப்போம் சொன்னாங்களாம். ஒரு ஆள் வலீத் இப்னு முகீரா, இன்னொரு ஆள் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு. வலீத் இப்னு முகீரா வழிகட்டு போயிட்டார். ஆள் வழிகட்டுட்டான். ஏன்னா அவன் குர்ஆனை கிழிச்சான். அல்லாஹ் குர்ஆன்ல கண்டிக்கிறதுனா அடக்கி ஆளும் தன்மை கொண்ட பிடிவாதக்காரன் நஷ்டப்பட்டு போய்விடுவான். அல்லாஹ் ஆயத்திறக்கனா வகாப குல்லு ஜப்பாரின் அனீஸ். ஒரு தாள்ல எழுதுனானா, எழுதிக்கிட்டு கோபம், அரபுகளுக்கு கோபத்திலையும் கவிதை வரும், பிரியத்திலையும் கவிதை வரும். ரொம்ப கவிதையில பிடிப்பான ஒரு நிலையில இருந்த காலம். இப்ப ஏற்கனவே படிக்க வச்ச பாட்டை இப்ப பாடுறது இல்ல. ஆனாவில இருந்து நீ தொடங்கு, ஈனாவில இருந்து அவன் தொடங்கு, அந்த பாட்டு இல்ல, இவங்க உண்டாக்கி படிக்கிறது. அப்படி எழுதிட்டு அந்த தாள அந்த ஆயத்தை ஒரு தாள்ல எழுதிட்டு, அத்துழிதுக்குள்ள ஜப்பாரின் அநீதி فَهَانَذَاكَ جَبَّارٌ عَنِيدٌ إِذَا مَا جِئْتَ رَبَّكَ يَوْمَ حَسْرِي فَقُلْ يَا رَبِّ مَزَّقَنِي وَلِيدٌ. இந்த குர்ஆனே நீ எச்சரிக்கிறாயா? அடக்கியாளும் தன்மை கொண்ட பிடிவாதக்காரனை நீ எச்சரிக்கிறாயா? இதோ நான் தான் அந்த அடக்கியாளும் தன்மை கொண்ட பிடிவாதக்காரன். கியாமத்தினுடைய நாளையில் உன்னுடைய ரப்பின் சமூகத்திலே நீ வந்தால் அப்பொழுது சொல், இந்த வலீத் இப்னு முகீரா என்னை துண்டு துண்டாக கிழித்தான் என்று சொல். உன் ரப்பு என்னை என்ன செய்கிறான் பார்ப்போம். கோபத்தில் கிழித்தான். இந்த உலகத்தில் அவனுடைய உடலும் சின்ன பின்னமாக்கப்பட்டது என்பது வரலாறு. 2 தலைவர்கள், ஒரு ஆள் வலீத் இப்னு முகீரா, இன்னொரு ஆள் உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி. அவங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட உடனே ரொம்ப ஆர்வத்தில் சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சமூக மக்களிடத்துல போய் நான் தீனை சொல்றேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னாங்கண்ணா. பொறுமை, அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, நான் சொல்றேன் அப்படின்னு போங்கண்ணா. இது நாயகமே, ஆனா அஹப்பு இலைஹி மின் அபுசாரிஹிம், என் மக்கள் என் மீது ரொம்ப பெரிய நாயகமே, தங்களுடைய கண் இமையை போல என்னை அவர்கள் நேசிக்கிறார்கள், என் மீது அவ்வளவு நேசம் நாயகமே, அதனால நான் போய் சொல்றேன்னு சொல்லிட்டு போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. யார் தெரியுமா இவங்க? குர்ஆன் அரபுலகத்தின் 2 தலைவர்களில் ஒரு ஆளுக்கு இறங்கி இருந்தா நாங்க ஈமான் கொண்டிருப்போம் சொன்னாங்களே, அந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களின் முன்னால் போய் நின்று, மக்களே, நமக்கு அல்லாஹ்வினால் அருளப்பட்ட ஒரு மகத்தான நபி, அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று உரத்து சொன்னார். இருந்த ஒருவன் அங்கிருந்து அம்பு பாய்ச்ச அதிலேயே இறந்து போனார். பெருமக்களே, மக்கள் சாக்கு போக்கு, பிடிக்காத விஷயங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்ததே. இன்றும் அப்படித்தானே, நமக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதே போல்தான் பனு அப்துல் அஸ்ஹல் என்ற கூட்டத்திலே உள்ள அந்த பாதிரி, அந்த யகூதி, அந்த அறிஞர் எல்லா விஷயத்தையும் உலகத்தில் சொன்னார். ஆனால் அது வெளிப்படுகின்ற நேரத்தில் தான் ஈமான் கொள்வதற்கான நசீப் இல்லாமலாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான துஆவை சொல்லி தந்தாங்களே, அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபாஅ.
வாரினல் பாத்தில பாத்திலன் ஒரு நகிழ்ச்சினாவா. யா அல்லாஹ், சத்தியத்தை சத்தியம் என்று விளங்குவதற்கும் அதை பின்பற்றி நடப்பதற்கும், அசத்தியத்தை அசத்தியம் என்று புரிவதற்கும் அதை விட்டு விலகி வாழ்வதற்கும் ரஹ்மானே நீ எங்களுக்கு தௌஃபீகை தந்தருள்வாயாக என்று. எவ்வளவு அற்புதமான துஆ பெருமக்களே. நாம் அடிக்கடி ஓத வேண்டிய ஒரு நல்ல துஆ. யா அல்லாஹ், உண்மையை உண்மை என்று விளங்க அதை பின்பற்றி நடக்க, தவறான காரியங்களை தவறு என்று புரிய அதை விட்டு விலகி வாழ அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த நசீபை தந்தருள்வானா. அந்த துஆவை நம் எல்லோர் விஷயத்திலையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அவதரிப்பதற்கு முன்னால் அவர்களை பற்றிய சோபனங்களை அல்லாஹ் தஆலா பல நிலைகளிலும் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான். முன் வேதங்களிலே சொன்னான், நபிமார்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்தான். அதேபோல் அன்றைய காலகட்டம் ஒரு நபியினுடைய தேவை இருந்தது. ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்கிறார்களே, முற்றிலும் பொருத்தமான காலம். எல்லா விதமான அநியாயங்களும் பெருத்து போயிருந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாலே மக்களுடைய கவனங்களை எல்லாம் மக்காவின்பால் திருப்புவதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை நிகழ்த்தினான். யமன் நாட்டிலே வாழ்ந்த அபரஹா என்ற மன்னன் இஸ்லாத்திற்கு எதிரான சிறுக்கினுடைய முஷ்ரிக்காக இருந்தான். சிறுக்கினுடைய கொள்கையை உலகத்தில் நிலைநிறுத்திய ஒருவன். மக்களுடைய கவனம் எல்லாம் கஅபாவின்பால் மக்காவின்பால் இருக்கிறது, அதை திருப்ப வேண்டும் என்று எண்ணினார். அதற்காக யமனிலே அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியிலே கஅபாவை போல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினான். மக்கள் அதன்பால் திரும்ப வேண்டும். ஆனால் கஅபாவுடைய கண்ணியத்தை அல்லாஹ் என்றுமே நிலைநிறுத்த செய்தான். எந்த காலத்திலும் அல்லாஹ் கஅபாவுடைய கண்ணியத்தை குறைச்சு வைக்கல. பத்ருக்கு அபூஜஹில் மற்ற கூட்டத்தோடு சேர்ந்து பயணப்படுறான். அபூஜஹில் அவங்கதான் மக்காவுடைய ஆட்சியில் இருந்தாங்க. பத்ருக்கு போறதுக்கு முன்னாலே அபூஜஹில் மற்ற கூட்டத்தாரும் சேர்ந்து கஅபாவுக்கு வந்தாங்களாம். கஅபாவுடைய திரையை பிடிச்சிட்டு எல்லாரும் நின்று அழுது ஒரு துவா செய்யும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து துவா ஓதுனாங்க. என்ன துவா தெரியுமா? யா அல்லாஹ், சத்தியத்திற்கு வெற்றியை தருவாயாக துவா ஓதுனான். அல்லாஹ் கஅபாவுடைய கண்ணியத்தை பாதுகாத்தான். அவன் துவாவை கபூல் செய்துட்டான். எங்களுக்கு வெற்றியை தான் துவா ஓதல்ல, சத்தியத்திற்கு வெற்றியை தருவாயாக துவா செய்தான். வெற்றி பெற்றதுதான் சத்தியம் என்பதை அல்லாஹ் தஆலா காண்பித்துக் கொடுத்தான். கஅபாவுடைய கண்ணியத்தை அல்லாஹ் எல்லா காலத்திலும் நிலைநிறுத்தினான். இந்த அபரஹாங்கிற மண்ணை இப்படி ஒரு கஅபா மாதிரி ஒன்ன கட்டி வச்சான். மக்களுடைய கவனங்கள் இருந்தால் திரும்பட்டும் என்று. ஆனால் திரும்பாதுங்கிறது அவனுக்கு தெரியும். கஅபாவின் மீது அவ்வளவு கண்ணியம் எல்லா மக்களிடத்திலையும் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம். இவன் கட்டி வச்ச கஅபா மாதிரி உள்ள இடத்தை அதை அசிங்கப்படுத்த வேண்டும், அதை கேவலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துல ஒரு ஆள் அங்க போய் மரம் கடிச்சிட்டு வந்துச்சு. இது அவனுக்கு ரொம்ப பெரிய ரோஷமா போயிடுச்சு. விடக்கூடாது இந்த காரியத்தை. இந்த காரியத்துல உண்டு இல்லைன்னு பாத்துறணும்னு ஒரு முடிவு பண்ணான். அதுக்காகத்தான் இந்த கஅபா பிரபலமாக வேண்டும் என்று சொன்னால் அந்த கஅபா இடிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தான். பெரிய யானை படையை திரட்டி கொண்டு மக்காவுக்கு புறப்பட்டான். இதனுடைய வரலாறு அது. மக்காவுக்கு போனா போற வழியிலேயே அழிக்கப்பட்ட இடம், மினாவுக்கு அருகில அழிக்கப்பட்ட இடம் இன்னைக்கு இருக்கு. வாதிய முஹஸ்ஸர் என்று அறியப்படக்கூடிய அந்த இடம், பெரிய இடம். அந்த இடத்துல அழிக்கப்பட்டான். மக்காவாசிகள் எல்லோரும் நம்பினார்கள், இது இறைவனின் ஆலயம், அல்லாஹ் இதை பாதுகாப்பான். ஏன்னா கஅபா எப்பொழுது இடிக்கப்படும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பி சொல்லியிருக்கிறான். கியாமத்தினுடைய நெருக்கத்திலே கஅபா இடிக்கப்படும் சொன்னாங்க. அதுக்கு உண்டான சில அடையாளங்களோட சொன்னாங்க. சரி, கஅபா பாதுகாக்கப்பட்டது. அதுவும் ஒரு நீண்ட வரலாற்றுக்கு சொந்தமான செய்தி. அது கஅபா பாதுகாக்கப்பட்டது. கொண்டு வந்த யானை படையோடு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டார். சிறு சிறு கற்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அபாபில் என்ற சிட்டுக்குருவிகளை போல சில குருவிகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி அவைகளை எல்லாம் அழித்தார். சூரத் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபில் விரிவாக சொல்கிறார். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே மக்களுடைய கவனங்கள் எல்லாம் மக்காவின்பால் திரும்பியது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஒப்பற்ற நாயகத்தை உலகத்திலே வெளிப்படுத்தக்கூடிய இந்த கட்டத்திலே எல்லோருடைய கவனமும் மக்காவின்பால் திரும்ப வேண்டும் என்று எண்ணினார். அப்படிக்காக நிகழ்ச்சி நடந்ததற்காக முன் வேதங்களிலே சொன்னார். வேதக்காரர்கள் அதை பற்றி விரிவாக சொல்லி இருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன தஅவத்து இப்ராஹீம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் வெளிப்பாடுன்னு சொன்னாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் வெளிப்பாடு நான். அல்லாஹ் தஆலா கஅபாவை கட்ட சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை ஒரு நல்ல அமல் செய்த பிறகு துஆ ஓதணும் இல்லையா? அல்லாஹ் சொன்ன உத்தரவுக்காக அந்த கடமையை செய்த பிறகு அவங்க ஒரு துஆ ஓதுனாங்க. அந்த துஆ இந்த துஆ தான். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். கஅபாவை கட்டி முடிச்ச பிறகு எப்ப நம்ம ஒரு அமல் செய்து முடிச்சாலும் கூட ரப்பனா தகப்பல் மின்னான் துஆ ஓதணுமா? என்ன அதுக்கு முன்னுதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் கட்டியது கஅபா, கெட்ட சொன்னது அல்லாஹ், கட்டியவர்கள் நபிமார்கள். சாதாரணமான ஒன்று இல்லவே, கட்டியவர்கள் நபிமார்கள், கெட்ட சொன்னது அல்லாஹ், கட்டியது கஅபாவை. கட்டி முடித்து விட்டு துஆ செய்தாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். ரப்பே நீ கபூல் செய்யணும்னு சொல்லி துஆ செய்தாங்க. துஆ செய்துட்டு அந்த அமலை முடித்ததற்கான ஒரு சன்மானமா அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ ஓதுனாங்க. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உன் தீனை நிறைவுபடுத்தக்கூடிய, வேதத்தின் வெளிப்பாட்டை, அதனுடைய ஞானத்தை சொல்லக்கூடிய ஒரு நபியை, நாயகத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று துஆ செய்தார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் வெளிப்பாடுன்னு சொன்னாங்க. ஓ பஷாரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சோபனமும் நான் தான் சொன்னேன். கிறிஸ்தவர்கள் நற்செய்தி கூட்டங்கள் நடத்துறாங்களே, நற்செய்தி இந்த உலகத்துல சொன்னவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். என்ன நற்செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஓ முபஷ்ஷிரம் பிரசூலின் யதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். எனக்கு பின்னாலே ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்ற நற்செய்தியை சொல்கிறேன் சொன்னாங்க. நற்செய்தி எடுத்துக்கொண்டார்கள், தவிர என்ன செய்திங்கிறத விட்டுட்டாங்க. அதுதான் விஷயம். செய்தியை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, நற்செய்திங்கிற பேரை மட்டும் எடுத்துக்கிட்டாங்களே தவிர விஷயத்தை விட்டுட்டாங்க. அதே போல ஒரு உம்மி அல்லதி ரஅத் ஹீன வதஅத்னி, என்னை பெற்றெடுக்கும் நேரத்தில் என் தாய் ஒரு கனவு கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் தாய் ஒரு கனவு கண்டார்கள். முஸ்னத் அஹ்மதுல் ஹதீஸ் வருது. என் தாய் ஒரு கனவு கண்டார்கள். நான் அவர்களுடைய மேனையில் இருந்து ஒரு ஒளி பிரவாகம் வெளிப்படுகிறது. அந்த ஒளியினாலே சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அது பிரகாசமாகிறது, உலகமே பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கனவை என் தாய் கண்டார்கள் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க செய்வதற்கு முன்னாலே பலவிதமான அடையாளங்களை, அத்தாட்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான். ஒப்பந்தம் எடுத்தான், முன் வேதங்களிலே சொன்னான், பலவிதமான அடையாளங்களை சொன்னான். ஆனால் முன் வேதக்காரர்களான அந்த அறிஞர்கள் அறிந்திருந்தார்களே தவிர நம்பர் எந்த அளவுக்கு விளங்கியிருந்தாங்களாம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் சஹாபிகளை பற்றி எந்த அளவுக்கு விளங்கி இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றான் பாருங்க. யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபுனாஅஹும். ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளை எப்படி தெரியுமோ அது மாதிரி தெரிஞ்சிருந்தாங்க. அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாருங்க. ஒரு தகப்பனாருக்கு, பெற்றோருக்கு தன் பிள்ளையை எந்த கூட்டத்திலையும் அடையாளம் தெரியாதா? மற்றவங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். தகப்பனாருக்கு பிள்ளை தெரியாது, அந்த அளவிற்கு தெரியும். எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுங்கிறது ஒரு சின்ன வரலாற்று நிகழ்ச்சி. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதா இருக்கும் பொழுது மக்காவுல ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்து இருந்தாங்க. 2 யூதர்கள் அந்த வழியா நடந்து போறாங்க. அந்த வழியா 2 யூதர்கள் நடந்து போறாங்க. அந்த 2 பேரும் இவங்களையும் பாக்குறாங்க. அந்த 2 பேரும் தன்னுடைய முகத்தை பாத்துக்கிட்டாங்க. பார்த்த உடனே என்னமோ 2 பேருக்கு மத்தியில பேசினாங்க. 2 பேரும் சேர்ந்து எதிர்த்து உமர்லான்ட்டு வந்தாங்க. உமர்லான்னு சின்ன வயசு. 2 பேரும் கிட்ட கையில ஒரு தாளை வச்சு எழுதுனாங்க. எழுதிட்டு சொன்னாங்கன்னா இது ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன கையெழுத்துங்க? வாங்கி படிச்சு பாக்குறாங்க. என்ன விஷயம் கேட்டாங்க. ஒரு காலம் வரும், இந்த அரபுலகத்தின் ஆட்சியாளராக நீங்கள் இருப்பீர்கள். அந்த 2 பேரும் சொன்னாங்க, அரபுலகத்தின் ஆட்சியாளராக நீங்கள் இருப்பீர்கள். அப்படி ஆட்சியாளராக நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு சட்டம் போடுவீர்கள். இந்த அரபு தேசத்தை விட்டும் யகூதிகள் வெளியேறட்டும் என்று உத்தரவு விடுவீர்கள். அப்படி வெளியாக்கப்படுற நேரத்தில் எங்க 2 பேருக்கும் விதிவிலக்கு தர்றதா ஒரு கையெழுத்து போடுங்க. சொன்னாங்களா, கேள்வி பண்றீங்களாப்பா? என் தகப்பனார் கத்தாப் என்ன பார்த்து சொல்றாரு, ஒரு ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று சொல்கிறார். இந்த அரபுலகத்தின் ஆட்சியாளனாக நான் வருவதா? அப்படி வருகின்ற நேரத்தில் இப்படி ஒரு காரியமா? பார்த்துக்கிறோம். உமர்தான் பார்த்தாங்க. புது செய்தியா இருக்குது, ஆச்சரியமான செய்தியா இருக்குது. நடந்த பாத்துக்கிறோம். ஒரு கைது போட்டு கொடுத்துட்டாங்க. கைது போட்டாங்க. உமர்தான் கற்பனையிலையும் கூட நினைக்காத ஒரு காரியம். பின்னால் ஆட்சியாளராக அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். 2 பேரும் சீட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க.
2 பேரும் சீட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. உமரல்லான்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு அவங்க எழுதுனதும் தெரியல, கையெழுத்து போட்டது ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கு பல ஆச்சரியங்களிலே ஒன்று, இப்படி விளங்கியிருந்தும் ஈமான் கொள்ளவில்லை என்பது எல்லாத்தையும் விட பெரிய ஆச்சரியம். இப்படி விளங்கியிருந்து ஈமான் கொள்ளலையே, எங்களுக்கு விதிவிலக்கு தரணும்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சொல்லை ஹதரத் ஸையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே சட்டமாக போட்டார்கள். ஸல்லல்லாஹு இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது 4 விஷயங்களை குறிப்பா சொல்லி இருந்தாங்க. என் உம்மத்துமார்களே, தொழுகையை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நிறைவாக இந்த உலகத்திலே சொன்ன விஷயம், உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி, இந்த உலகத்தை விட்டு அவர்கள் விடைபெறப் போகிறார்கள். தங்களுடைய அருள்வாய் திறந்து அமுதவாய் திறந்து இனிமேல் பேசப் போவதில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவாக சில வார்த்தைகளை சொன்னார்கள். என் உம்மத்துமார்களே, நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை பெறுவதற்கு தொழுகையை பற்றிக் கொள்ளுங்கள். எந்த காரியத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சஹாபி ரபியத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கணுங்கிற ஒரு தேட்டத்துல அவங்களுடைய வாசல்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. இரவு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள பிரியம், பார்க்காம தூக்கம் வர மாட்டேங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுப்புறதுக்கு மனசு இல்லை, வந்து வாசல்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில எழுந்திருச்சு பாக்குறாங்க, ரபியத்துல் அஸ்லமி உட்கார்ந்து இருக்காங்க. என்ன ரபியான்னு கேட்டாங்க. நான் உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. தன் மீது அவ்வளவு நேசம் கொண்டு அதற்கு செய்தனா ரபியா ரலியல்லாஹு இடத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, சல்யா ரபியா, ரபியா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அவங்க சஹாபி, நம்மளாதான் வேற விஷயங்களை கேட்டிருப்போம் ஐட்டங்களை, ஆனா அவங்க சஹாபினால அவங்க கேட்டாங்க, அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, நாயகமே சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும்னு சொன்னாங்க. இவ்வளவு மகத்தான ஒரு வார்த்தையை கேட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரபியா ஒரு பெரிய விஷயத்தை கேட்டீங்களே, அம்ரின் அதீம், பெரிய காரியத்தை கேட்டிருக்கிறீங்க. கைர் இன்ஷா அல்லாஹ், நான் வாக்குறுதி அளித்து விட்டேன், நீங்கள் கேட்டதை தருவதாக நான் வாக்களித்து விட்டேன். எனவே என் வாக்கு நிறைவேறுவதற்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். இன்னி அலைக்க பி கத்ரத்தி சுஜூத், அதிகமாக தொழுகையை கொண்டு எனக்கு அந்த காரியத்தை நீங்க உதவியா இருக்கணும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது 4 விஷயங்களை அழுத்தமாக சொன்னார்கள். தொழுகையை பற்றிக் கொள்ளுங்கள். அதே போல பெண்கள் விஷயத்திலும் அடிமைகள் விஷயத்திலும் நீங்கள் நீதமாகவும் மிருதுவாகவும் நடந்து கொள்ளுங்கள். உலகத்துல எல்லா நிலையிலையும் நிறைவான ஒரு பெண்களை பார்க்க முடியாது. ஒன்னு இருந்துச்சுன்னா இன்னொன்னு இருக்காது, ஒன்னு இருந்துச்சுன்னா இன்னொன்னு இருக்காது. எனவே அவங்க விஷயத்துல நீங்க உங்களுக்கு பிடித்தமானது இருந்துச்சுன்னா அதை கொண்டு பொருந்திக்கங்கன்னு சொன்னாங்க. 3வது, இதுவரை என்னை தேடி வந்த தூதர்களிடத்தில் நான் எப்படி நடந்து கொண்டேனோ, அந்த நாட்டோடு உங்களுக்கு உறவு சரியாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தூதர்கள் விஷயத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டினுடைய தூதர்கள் வரும் பொழுது, அரசு ரீதியான பயணமாக அவர்கள் வரும் பொழுது, அந்த நாட்டினுடைய உறவிலே கூட நமக்கு குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் தூதர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி நான் நடந்து கொண்டேனோ அதே போல. 3வது சொன்னாங்க. 4வது சொன்னாங்க, அஹ்ரிஜில் யஹூத பின் ஜஸீரத்தில் அரப், அரபினுடைய இந்த பகுதியில் இருந்து யகூதிகளை வெளியேற்றி விடுங்கள் என்று ஒரு சட்டம் போட்டாங்க. ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் அவ்வளவு விரிந்த ஆட்சி ஏற்படவில்லை. சித்தீக் நாயகத்தினுடைய காலத்திலும் அப்படி இல்லை. உமர்லானுடைய காலத்திலே ஆட்சி பல பகுதிகளிலும் விரிந்த பொழுது உமர்லான் அந்த சட்டத்தை போட்டாங்க, ஸல்லல்லாஹு சட்டத்தை. அப்போதான் இந்த 2 பேரும் சீட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆஹா, எங்க பகுதி எல்லாம் போகுது, அதுக்குள்ள இருக்குது, அதனால நம்மளும் வெளியே போக வேண்டியது இருக்குமே. நாயகமே உமர்லான் அவங்க சீட்டு கொண்டு அவங்க பாக்குறாங்க. பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டாங்க, திகைச்சுட்டாங்க. ஆனா ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி என்பதனாலே, கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் செய்து ஏற்கனவே எழுதி கொடுத்த வாக்கு என்ற காரணத்தினாலே அதற்கு செய்யுதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. சரி, உங்களுக்கு மாத்திர விதிவிலக்குன்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு விளங்கி இருந்தாங்க. பாருங்க எவ்வளவு விளங்கி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி இருந்தார்கள், சஹாபிகளை விளங்கி இருந்தார்கள், சஹாபிகளில் யார் என்ன நிலையிலே வருவார்கள் என்று விளங்கி இருந்தார்கள், ஒரு ஆட்சிக்கு வருவதை விளங்கி இருந்தார்கள், வரும்பொழுது என்ன சட்டம் போடுவாங்க விளங்கி இருந்தாங்க. அந்த அளவுக்கு விளங்கி இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவிலே நபியாக அனுப்பப்படுவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே, சில நாட்களுக்கு முன்னாலே சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுக்கு போயிருந்தாங்க. ஷாமுக்கு போயிருக்கும் பொழுது அங்க ஒரு யூத அறிஞர் உங்களை மேலையும் பார்க்கிறார், வித்தியாசமான ஆளா இருக்கிறாங்களே, மேலையும் பார்க்கிறார்.
பக்கத்துல வந்து கேட்டான், அந்த ஹரமியும் நீங்க ஹரமை சார்ந்தவர்களாம் கேட்டான். ஹரம்ல உள்ள ஆளுதானே? ஆமா. நீங்க என்ன கோத்திரத்தை சார்ந்தவங்க தானா? ஆமா. என்ன விஷயம் இத கேட்க? உங்க என்ன குடும்பம்? ஒவ்வொன்னையும் சொல்லி 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 கேட்கிறாங்க. என்ன விஷயம் சொன்னாங்க. இல்ல நீங்க அப்படித்தானா, உண்மையா இல்லையா சொல்லுங்க. ஆமா. எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் வெளிப்படையா சில காரியங்களை கேட்டாங்க. உங்க சட்டையை கொஞ்சம் தூக்கி காமிங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அபூபக்கர் நான் இருங்க, என்ன விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சட்டையை தூக்குங்க அப்படின்னு தூக்குங்க, என்ன விஷயம், எதுக்கு சட்டையை தூக்கி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு சில விதமான அடையாளங்களை தெரிய வேண்டியது இருக்கிறது. எல்லா அடையாளங்களும் ஒழுங்கா இருக்குது. ஒரே ஒரு அடையாளம் தெரியும். மக்காவிலே ஒரு நபி அனுப்பப்பட போகிறார்கள். இப்பொழுது அனுப்பப்பட்டு விட்டார்கள். அவருடைய உற்றதோழராக நீங்கள் இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, எனக்கு அல்லாஹ் தஆலா 4 மந்திரிகளை தந்திருக்கிறான்னு சொன்னாங்க. வஸீரானி ஃபில் அர்த் வஸீரானி ஃபிஸ் ஸமா. உலகத்துல 2 பேரு, இந்த பூமியில 2 பேர், வான் மண்டலத்தில் 2 பேர். வான் மண்டலத்தில் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், செய்தனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போல பூமியிலே 2 பேர். அதுல செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க இல்லையா. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய ஒரு தோழராக, நெருக்கம்னா எந்த அளவுக்கு நெருக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால யாராவது நபியா வருவதற்கான தகுதி இருந்தால் அதற்கு உமர்னு சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எனக்கு பின்னால நபியா ஆகும் தகுதி இருந்தால் அதற்கு உமர், ஆனா யாருக்கும் நபியாகிற தகுதி இல்லை, அதனால இல்லை. அப்படியானால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், எனக்கு பின்னால நபியாகும் தகுதி இருந்தா அது அபூபக்கர்னு சொன்னாதானே பொருத்தமா இருந்திருக்கும். எனக்கு பின்னால் நபியாகும் தகுதி யாருக்காவது இருக்குமானால் அது சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்களே. அப்படியானால் சித்தீக்குல் அக்பருடைய நிலை என்ன? பெருமக்கள் ஒரு விளக்கம் சொல்வார்கள், எனக்கு பின்னால் அல்ல, என் காலத்திலேயே ஒருவர் நபியாக இருக்கும் தகுதி பெற்றவராக இருக்குமானால் அது சித்தீக்குல் அக்பர். அதனால் அந்த யூத அறிஞர் பார்க்கிறார், எல்லா அடையாளமும் சரியா இருக்குது, அவங்களுடைய வயிற்று பகுதியில ஒரு விதமான அடையாளம், சில மச்சங்கள், சில அடையாளங்கள் இருக்கும்னு முன் வேதங்களே ஒரு படிச்சிருக்கிறார். அது அவங்க சட்டையை தூக்காம எப்படி பார்க்க முடியும்? அதனாலதான் சொன்னார், எல்லா அடையாளத்தையும் பார்த்துங்க, சட்டையை தூக்குங்க, பார்க்க வேண்டியது இருக்குது, அது சரியா இருந்தா நீங்க தான் அந்த ஆளுன்னு சொன்னாங்க. சித்திக்குள்ள சரி பார்ப்பேன், நம்மளும் சேர்ந்து பார்ப்போமே, அவங்க பாக்குறாங்க. அப்படி ஒரு அடையாளம் சொன்ன மாதிரி இருக்கு. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை குறித்து சில செய்திகளை எல்லாம் பரிமாறினார். இங்க இருந்து மக்காவுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நுபுவத்தை பிரகடனப்படுத்தி விட்டார்கள், ரகசியமாகத்தான். ஆனா மக்காவோட பெருந்தலைவர்களுக்கு தெரிந்திருந்தது. அவங்க எல்லாரும் சொன்னாங்க, நம்ம பாருங்க, ஒரு புதுசா ஒரு தீனை கொண்டு வர்றாரு, நம்ம கவனமா இருக்கணும். அபூபக்கர் வேற வெளியில போயிருக்கிறார், அவங்க வரட்டும், நம்ம அவங்கள்ட்ட கூடி, அவங்க ஏற்கனவே கொஞ்சம் பழக்கம் இருக்குது, அவங்களை வச்சு இது எப்படியாவது சரி பண்ணிடணும், போச்சிடணும்னு சொன்னாங்க. வந்த உடனே அவங்கள்ட்ட சொன்னாங்க, அங்க பாருங்க, புதுசா முகமதுன்னு ஒரு ஆளு தீன் அண்ணா அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறாரு, இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நாமளே கொஞ்சம் பேசிட்டு வரேன்னு சித்திக்குல் அக்பர் போனாங்க. போன உடனே நீங்க தான் நபியா? என்ன சொல்றீங்க, உங்களுடைய நிலை என்ன? நான் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய அப்தாக இருக்கிறேன், என்னுடைய ரசூலாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. பல விஷயங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஆதாரம் கேட்டாங்க. நீங்க தான் அல்லாஹ்வுடைய நபி என்பதற்கு என்ன ஆதாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், சாமியிலே நீங்கள் சந்தித்த பாதிரி ஆதாரம்னு சொன்னாங்க. அதை விட வேணுமான்னு கேட்டாங்க. பெருமக்களை எந்த அளவிற்கு விளங்கி இருந்தார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கதான் அப்படிங்கறத அந்த அளவுக்கு விளங்கி இருந்தார்கள். ஆனால் ஈமான் கொண்டு நசீபை பெற்றவர்கள் கொஞ்சம் பேர் தான். அல்லாஹ் சொன்னானே, பரம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பிஹி. விளங்கி இருந்தாங்க, அது வெளிப்பாடாக வந்த பொழுது பலர் நிராகரித்து விட்டார்கள். அல்லாஹ் விளங்கி இருந்தார்கள், வெளிப்பாடாக வந்த நேரத்தில் பல பேர் நிராகரித்து விட்டார்களே என்று அல்லாஹ் சொன்னார். முன் வேதக்காரர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா சோபனம் சொல்லியிருந்தார். எப்படிப்பட்ட ஒரு நபி வரப்போகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தார். இந்த உலகத்தில் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அதை பற்றிய எல்லா விதமான அத்தாட்சிகளையும், அதை பற்றிய எல்லா விதமான சோபனங்களையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிக் கொண்டே திருமக்களே, வேதக்காரர்களின் வழியாக, அதே போல நபிமார்கள் வழியாக அல்லாஹ் செய்தியை, அப்படிப்பட்ட ஒப்பற்ற நாயகம் ஹதரத் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே அவதரிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நேரத்தில் ஒரு வேலைக்காரர்
ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ரிவாயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மக்கமா நகரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய அன்றைய நாள், பிறந்த அந்த நாள், அந்த நேரத்தில் மக்காவில் வாழ்ந்த ஒரு யூத அறிஞர் அவர் சொன்னாரா, இன்று மக்காவிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இன்று அந்த அரபுலகத்திலே மக்காவிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இன்னென்ன அத்தாட்சிகளை கொண்டு அவங்க சொன்னா நம்புவார்கள். இப்ப விஞ்ஞானிகள் சொன்னா நம்புறாங்க இல்லையா? வரப்போது கிரகணம் வரப்போது, இத்தனை மணிக்கு நடக்க போகுது, நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னா நம்புறாங்க இல்லையா சில விஷயங்கள். அது மாதிரி அன்றைய காலகட்டத்தில் வேதத்தை படித்த விற்பனர்கள் சொன்னா அப்படியே நம்புவாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தைக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கு, அதனுடைய முதுகிலே நுபுவத்தினுடைய அடையாளம் இருக்கும், நபித்துவத்தினுடைய அடையாளம் முதுகிலே பதிக்கப்பட்டிருக்கும். இன்று அந்த பிரகாசம் வெளிப்பட்டு விட்டது, தேடி பாருங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே பார்க்கிறாங்க. யாருக்கு பிரபலமாக தெரிந்திருந்தது, அதற்கு அப்துல்லா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, ஆண்மகள் பிறந்து. இன்னைக்கு வேற எந்த குழந்தையும் பிறக்கல, இந்த ஒரு குழந்தை பிறந்து. உடனே அவரு சேர்ந்து போற தன் முன் வேதங்களிலே படித்த அந்த செய்தி சரிதானா என்பதை பார்ப்பதற்காக செல்கிறார். பார்த்த உடனே மயங்கி விழுந்துட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நபி வருவார் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். ஆனால் பனீ இஸ்ரவேலர்களில் இருந்து இது குறைஷிகளுக்கு போகும் என்று அறிந்திருக்கவில்லை. அவங்கள்ட்ட தான் வருவோம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவர்களிலேயே வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்களை விட்டு இது சென்று விட்டது. ரஹபத்தின் நுபுவத்து மின் பனீ இஸ்ராயீல இலா குறைஷ், பனீ இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து இது குறைஷிகளுக்கு கைமாறி போய்விட்டதே என்று வருத்தப்பட்டு மயக்கப்பட்டு கிளம்பிட்டார். அந்த அளவிற்கு விளங்கியிருந்தார்கள், அந்த அளவிற்கு ஆழமாக நுட்பமாக விளங்கியிருந்தார்களே அல்லாது ஒப்புக்கொண்டார்களா என்றால் இல்லை. அதனாலதான் இந்த உலகத்துல சத்தியத்தை புரிவது என்பது மாத்திரமல்ல முக்கியம், அதை விளங்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அதை நாம் பிடிப்பது என்பது மாத்திரமல்ல, அதை பற்றோடு இருப்பது என்பதும் மிக முக்கியம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துஆவை சொல்லி தந்தார், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, ரஹ்மானே எங்களை ஹிதாயத்தில் ஆக்கியதற்கு பின்னாலே சருகு செய்து விடாதே ரப்பே என்றார். ஹிதாயத்தில் ஆக்கினதுக்கு பின்னாலே சருகு செய்து விடாதே. அதை விட உலகத்துல ஒரு பெரிய கைசேதம் என்பது இருக்க முடியாது. அரபுலகத்துல பள்ளிப்புறா என்று பெயர் பெற்றவர் ஒரு சஹாபி சஅலபா. பள்ளிப்புறா எப்போதுமே பள்ளியிலே இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் வசதி கம்மி, பள்ளியிலே இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகமே துஆ செய்யுங்க, பொருளாதாரத்துல ரொம்ப குறைவான நிலையில, கஷ்டமான நிலையில இருக்கிறேன், நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஅலபா கொஞ்சம் பொறுத்துக்கங்க, உங்களுக்கு சிரமம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, நான் பொறுத்துக்கங்க, அது உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் தாங்கிக்க முடியாது, கொஞ்சம் அர்த்தம் புரிந்த வார்த்தை. எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் தாங்கிக்க முடியாது. உண்மையோ பொய்யோ ஒரு சின்ன கதை. ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒரு பெரிய தொகை வந்திருக்குது, லட்சக்கணக்கான பணம் வந்திருக்கு. இதுல படிச்சது நடந்திருக்கணுங்கிறது இல்லை, சும்மா செய்திக்காக. ஆனா அவர் அந்த நேரத்துல பேஷண்டா இருக்கிறார், ஆஸ்பத்திரியில இருக்கிறார். உதாரணமா வச்சுக்கோங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் அவருக்கு இதுலயே விழுந்திருக்குது, வந்திருக்குது. டாக்டர் சொன்னாராம், தப்புன்னு சொல்லிடக்கூடாது, ஆள் போயிடுவாரு. என்ன, சில பேர் சந்தோஷத்திலையும் போயிடுவாங்க, சில பேர் பயத்திலையும் போயிடுவாங்க இல்லையா? அதனால இப்ப ரொம்ப பெரிய சந்தோஷத்தை மொத்தமா கொடுத்துடக்கூடாது, பார்த்துதான் சொல்லணும். பணம் வந்திருக்கிறதுங்கிறது உண்மைதான், ஆனா பக்குவமா தான் சொல்லணும். சரி, இது எப்படி சொல்றது, கொஞ்சம் பக்குவமா சொல்லணும்னு சொன்னாங்க. சரி டாக்டர் நீங்களே சொல்லிருங்களேன், எப்படி பக்குவமா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அது மாதிரி நீங்களே சொல்லிருங்களேன்னு சொன்னாங்க. சரி நான் சொல்லிக்கிறேன், பக்குவமா நான் இந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த விஷயத்தை நான் பக்குவமா சொல்லிக்கிறேன். இது பேசிக்கிட்டே இருக்கிறாராம். சிகிச்சை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது
அவர்கிட்ட சாதாரணமா பேசும் பொழுது கேட்டுக்கிறாராம். ஒரு வேலை உங்களுக்கு திடீர்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் எங்க இருந்தாலும் வருதுன்னு வைங்க, என்ன செய்வீங்க கேட்டார். அவர் சொன்னாராம், உங்களுக்கு பாதி தந்துருவேன். அவரு போயிட்டாராம். ஏன்னா உறுதியா வந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். இவர் கற்பனையில் இருக்கிறாரு சொன்னார். அதனால எல்லா விஷயங்களையும் எல்லாராலையும் தாங்கிட முடியாது. சாயலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சாயலபா, ரப்பு எனக்கு கொடுத்த அந்த ஞானத்தை வைத்து நான் சொல்கிறேன், உங்களால் தாங்கிக்கிற முடியாது, கொஞ்சம் பொறுத்துக்கங்கன்னு சொன்னார். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா பணத்தை கொடுத்தும் சோதிப்பான், சிலரை எடுத்தும் சோதிப்பான். ரஹ்மானே, எங்களுக்கு வளமான நிலையை தருவதோடு எங்களுடைய ஈமானுக்கு குறைவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை உண்டாக்கி விடாதே என்ற துஆவோடு அவைகளை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் சொன்னாங்க, சாயலபா கொஞ்சம் பொறுத்துக்கங்க, உங்களுக்கு அது நல்லதுன்னு சொன்னாங்க. சொன்னதை கேட்டு போயிட்டாங்க. கொஞ்ச காலம் கழித்தது. சாயலபா மீண்டும் வந்தார். நாயகமே, ரொம்ப கஷ்டமா இருக்குது, துஆ செய்யுங்க. சொன்னாங்க, சாயலபா, இந்த உஹது மலையை தங்கமாக்கி என் உடன் சேர்ந்து வர வேண்டும் என்று நான் துஆ செய்தால் அல்லாஹ் என் பின்னால் வர செய்வான். அந்த ஆற்றல் உள்ள நான் சொல்கிறேன், எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வலிமை, இந்த உஹதை தங்கமாக்கி என் பின்னால் வா என்று சொன்னால் வரும் உஹது. மலைகள்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த மலை அல்லவா ஜபல் உஹதின் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சா என்ன கிடைக்கும்? அதுக்கு உதாரணம் உஹது மலை தான். உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நானும் அதை நேசிக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் உஹது மேல ஏறி நிற்கும் பொழுது உஹது ஒரு விதமான ஆட்டம். அல்லாஹ்வின் பயத்தால் மலைகள் ஆடும். குர்ஆன் சொல்கிறது, ஆடித்தான். அல்லாஹ் சொல்லும், உஹது மலை மேல ஒரு அடி உற்பத்தியா உஹது, உஹதை என்ன நீ ஆடுகிறாய்? உன் மீது பையனாலேக்க நபியுன் தீபன் சஹீதானி, உன் மீது ஒரு நபி இருக்கிறார்கள், ஒரு சித்தியத் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் கனி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த உஹதை நீ ஆடுகிறாய்? உன் மீது ஒரு நபி இருக்கிறார்கள். நல்லோர்களின் தோழமை இருக்கிறதே உன்னையும் மேன்மைப்படுத்தும். நல்லோர்களின் தோழமை உண்மை மேன்மைப்படுத்தும். இதற்கு நீ பயப்படுறேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னாங்களாம், கியாமத்தினுடைய நாளிலே சுவனலோகத்தினுடைய வாசல்களிலே அதனுடைய கதவுகளிலே உஹதினுடைய ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த காரணத்தினால் உஹதுக்கு கிடைத்த சன்மானம். அல்லாஹ் நமக்கும் அந்த நேசத்தை தந்தரல வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலின் நேசங்கிறது சாதாரணமானது. நேசித்த காரணத்தினால் பெற்ற பலன்கள் கொஞ்ச நஞ்சமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்படி நின்று குத்பா ஓதப்படுவதற்கு முன்னாலே அதுக்கு முன்னால ஒரு பேரீத்தம்பழ மரக்கட்டையை வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் ஒரு பெண்மணி இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி மாதிரி ஒரு மெஹராப் வேணும்னு சொன்ன உடனே அதுக்காக செய்யப்பட்டுச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேரீத்தம்பழ மர குச்சி இருக்குது, அதுக்கு மேல கை வச்சு செய்யறத வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மேல ஏறிட்டாங்க. புகாரில் ஹதீஸ் வருது, சஹாபிகள் சொல்கிறார்கள், சிறு பிள்ளை தேங்கி அழுவதை போல் அந்த மரக்கட்டை அழுததை நாங்கள் கேட்டோம். இறங்கி வந்துட்டாங்க. கருணையின் உருவானவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வந்துட்டாங்க. அதை கையில எடுத்து அதுக்கு தட்டி கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், உனக்கு என்ன வேணும் கேட்டாங்க. உனக்கு என்ன வேண்டும்? அந்த பாஷை நமக்கு தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். நீ விரும்பினால் 2இல் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள். கியாமத்து நாள் வரை உலக மாந்தருக்கெல்லாம் பயனளிக்கக்கூடிய ஒரு மரமாக, ஒரு விருட்சமாக ஆகுவதற்காக நான் துஆ செய்ய வேண்டுமா? செய்கிறேன். அல்லது சுவனலோகத்திலே ஒரு மரமாக, நல்லோர்களுக்கும் நபிமார்களுக்கும் பயன்படும் ஒரு மரமாக நீ இருக்க வேண்டுமா? எதை விரும்புகிறாயோ சொல், நான் துஆ செய்கிறேன் சொன்னான். நாயகமே, காலமெல்லாம் நின்றுலங்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நபிமார்களும் நல்லோர்களும் உணவுக்கு அவர்களுக்கு உணவாக பயன்படும் ஒரு விருட்சம் என்று சொன்னால் நான் அப்படி இருக்க விரும்புகிறேன் என்று சொன்ன உடனேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விருட்சத்தை, அந்த மரக்கட்டை எடுத்து ஒரு இடத்துல ஒரு குழியை தோண்டி அதை உள்ள வச்சு அதுக்கு மேல ஒரு தூண் எழுப்ப சொன்னாங்க. இன்னைக்கும் உஸ்துவானை ஹன்னானா, அல்லாஹ் தஆலா நம்மை மதீனாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த புனிதமான பூமிக்கு தியாரத்திற்காக அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வச்ச மிஹ்ராப் இருக்குதே, அந்த மிஹ்ராபோடு ஒட்டி உள்ள அந்த தூணுக்கு பேர் உஸ்துவானை ஹன்னானான்னு பேர்.
ஹன்னானா என்று அது பதிக்கப்பட்ட இடத்திலே ஒரு தூண் பெருமக்கள். நாமளும் அந்த இடத்துல நின்று, ரப்பே இந்த ஒரு சிறு குச்சி எங்கள் நாயகத்தை நேசித்தது, அதன் காரணத்தினால் நிலையான சொர்க்கத்தில் உன்னத இடத்தை பெற்றது. ரப்பே எங்களுக்கும் அந்த நாயகத்தின் நேசத்தை தந்தருள்வாயாக என்று அந்த இடத்துல நின்று கேட்கிறது சால பொருத்தம் பெருமை. நேசித்த காரணத்தினால் வந்த விளைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதை பார்த்து சொன்னார்கள், உனக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு, காரணம் அல்லாஹ்வுடைய நேசம். அந்த உஹது மலையை என் பின்னால் வா என்று சொன்னால் வரும். சாயலவா, ஆனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க. பணம் உங்களுக்கு வர்றது நல்லது இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கங்க. அப்படி போயிட்டாங்க. கொஞ்ச காலம் வந்துச்சு. யார சொல்லலாம், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ரப்பு எனக்கு வசதியை தந்தால் அவன் விரும்பும் வழிகளில் செலவழிப்பேன். ஸல்லல்லாஹு இதுக்கு மேல ஒரு பதிலும் சொல்லல. என்ன அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி திருநபியின் முன்னிலையிலே சொல்லிவிட்டான். ஸல்லல்லாஹு கையணித்தார். ரப்பே அவருக்கு தேவையான எல்லா வளத்தையும் நீ வழங்க வேண்டும் என்று துஆ செய்தார்கள். வளங்கள் பெருகி சின்னதிலிருந்து பெருக ஆரம்பிச்சுட்டு பள்ளியிலே ஒதுங்கி இருந்த இந்த சாரபா பள்ளியை விட்டு ஒதுங்க ஆரம்பித்து விட்டார். அதற்கு பிறகு விலகிக் கொண்டே சென்றார். கடைசியில் ஜக்காத்து பொருளை ஸல்லல்லாஹு கேட்டு விடும் பொழுது அது கொஞ்சம் தயங்கி, நீ போங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லி பல தடவை கேட்டு அனுப்பினார்கள். 3 தடவை கேட்டு அனுப்பினாங்க ஸல்லல்லாஹு. அப்பொழுதும் அவர் கொடுக்க மறுத்த காரணத்தினாலே சொன்னார்கள், இனிமேல் சாலவா கொண்டு வந்து கொடுத்தால் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. அவர்கிட்ட போய் சொன்னாங்க, நீங்க என்ன நீங்க இப்படி இருந்துட்டீங்கன்னு சொல்லி பல பேர் போய் சொன்னாங்க. அதுக்கு பிறகும் மனம் இல்லாமல் எடுத்துக்கொண்டு வந்தார் சாலவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரை அவங்களும் வாங்கல, சித்திக்குல் அக்பருடைய காலத்திலே அவங்களும் ஸல்லல்லாஹு வாங்க மறுத்த பொழுது நான் இப்படி வாங்குவேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஒமின்ஹும் முனாஃபிகீன்களிலே சில பேர் ஆகிவிட்டார்கள். மன் ஆஹதல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள், சத்தியம் செய்தார்கள், லஇன் ஆதானா மின் ஃபத்லிஹி லனஸத்தகன்ன வலனகூனன்ன மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பொருளை தந்தால், அவன் வளமான ஒரு நிலையை தந்தால், அவன் விரும்பும் வழிகளிலே நாங்கள் செலவழிப்போம் என்று சில பேர் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்தார்கள். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தன்னுடைய ஃபத்லை கொடுத்த பொழுது பகிலு பிஹி, கஞ்சத்தனம் செய்து அந்த காரியத்தில் இருந்து அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள் என்றார். மக்களே, அதனால்தான் ஹிதாயத்திலே நிலைத்த ஒரு தன்மையை கேட்பது என்பது ஒரு மகத்தான காரியம் என்று குர்ஆனில் அல்லாஹ், ரப்பனா லா துஸிக் குலூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய கல்புகளை நீ சர்கை செய்து விடாதே, ஹிதாயத்திலிருந்து எங்களை மாற்றி விடாதே, சத்தியமான ஒரு வழியை எங்களுக்கு தந்ததற்கு பின்னால் அதை விட்டு எங்களை மாற்றி விடாதே என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அல்லாஹ் தஆலா நம்மையும் ஹிதாயத்தில் நிலைக்க செய்தருள்வானா. உண்மையான பெருமக்களே, நம்மையும் அல்லாஹ் ஹிதாயத்தில் நிலைக்க செய்தருள்வானா. மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா கொடுத்த மகத்தான வாக்கியங்களின் உன்னதமான வாக்கியம் ஹிதாயத்தின் திருவுருவம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடரா அவங்களுடைய வரலாற்றை சொல்லிட்டு இருந்தோம், நீங்க வரிசையா சொல்லிட்டு இருந்தா கதை வைக்கிற மாதிரி நமக்கு கவனம் அங்கங்க ஆயிரும் என்பதனால் அதனுடைய தொடரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நிலையை சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்பான அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம சொல்வோம். பெருமக்களே, நம்ம மனசுல பதிய வைக்க ஸல்லல்லாஹு வரலாற்றை தெரிவதை விட ஒரு மகத்தான பாக்கியம் என்ன இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு ஆர்வத்தோடு தாங்கள் எல்லாம் இந்த இடத்திலே வந்து கூடி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து அல்லாஹ் ரசூலுடைய அன்பிற்காக இந்த காரியத்திலே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்தருள்வானாக. வளமான பொருளாதாரத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அதை கொண்டு நம்முடைய காரியங்களை சீராக்கிக் கொள்வதை போல அல்லாஹ் தஆலா எந்த காரியங்களிலே செலவழிப்பது ஹைரானது என்று சொன்னானோ அதிலேயும் செலவழிக்கும் நசீபை தந்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. உடலிலே நல்ல ஆசியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. நீண்ட ஹயாத்தை நசீபாக்கி அருள்வானாக. சிறிய பெரிய எல்லா விதமான நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. நம்முடைய ஆகிரத்தையும் ஹைராக்கி அருள்வானாக. அல்லாஹ் நம்மை ஹிதாயத்தில் ஆக்கி அருள்வானாக. மற்றவர்களின் ஹிதாயத்திற்கும் அல்லாஹ் நம்மை காரணமாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.